அவங்க எனக்கு அத்தை மாமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. ஈவினிங் நான் ஃபோன் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. சரி மாமாவுக்கு ஒன்றுமே இல்லைடா வாடா அப்படின்னு. அங்கேருந்து அங்கே 6:56க்கு அங்கே ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து கரெக்டாக 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் நான் வந்துட்டேன். வந்து பார்த்தா 2 பேருமே ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. சண்டை போட்டாங்கன்னா கூட உடனே பேசிடுவாங்க. ஏன்னா இவங்க இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. போகும்போது கூட பாருங்க 2 பேரும் சேர்ந்தே போயிருக்காங்க பாருங்கள். பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இல்லை சார், அவங்க உண்மையிலே அவங்கள மாதிரி ஒரு தெய்வப்பிரிவு கிடையாது. இத்தனை கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மக்களோட உயர்ந்திருப்பாங்க நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இறந்தோடனே ஒரு மணி வந்து பிறண்டு அழுவலாம், 1 மாதம் கூட அழுவலாம், உயிர் போயிடுமா? உயிர் போகும். அந்த அளவுக்கு காதல் அவர் பேரில் இருந்தது. இந்த அம்மா வந்து இறந்ததுக்கு காரணம் என்னன்னா வச்சிருந்த காதல் தான். கணவன் மனைவி யதார்த்தமா ஒரே நாள்ல இறப்பது வரமா சாபமானு கேட்டா தெரியலங்க. சாகும் போதும் இணை பிரியாத கணவன் மனைவிதான் மூர்த்தியும் சாந்தியும். 72 வயதான கணவர் தூக்கத்திலேயே இறந்ததை பார்த்த அந்த நொடியில மகனிடம் தகவலை சொல்லிட்டு அதே இடத்துல மயங்கி விழுந்திருக்காங்க சாந்தி. இவங்க இறப்ப பார்த்து ஊரே அழுகுதுங்க. வாழ்ந்தோம் செத்தோம்னு இல்லாம இப்படி ஒரு உறவுகளை சம்பாரிச்சிருக்காங்க இந்த தம்பதி. அவங்க எனக்கு அத்தை மாமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. மாமா சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இப்போ வாமிட் எடுத்துருக்காரு. வாமிட் எடுத்துகிட்டு வீட்டில் வந்து போய் படுத்துருக்காரு. படுத்த உடனே என்னை வந்து நான் வந்து எப்பயுமே ஃபோன் பண்ணுவேன். ஈவினிங் நான் ஃபோன் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்துக்கு நான் ஃபோன் பண்ணவே அவங்க என்னை வந்து சரி மாமாவுக்கு ஒன்றுமே இல்லைடா வாடா அப்படின்னா. அங்கேருந்து அங்கே 6:56க்கு அங்கே ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து கரெக்டாக 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் நான் வந்துட்டேன். வந்து பார்த்தா 2 பேருமே ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. இங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணோம், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவோம், 2 பேருக்குமே பல்ஸ் இல்லைன்ட்டாங்க. 5:45 அவருக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க பார்த்த அதிர்ச்சியில் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து. எத்தனை வருஷமா? ஒரு 40 வருஷமா. 40 வருஷமாக ஒன்றாதான் இருக்கு. எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு வனிதா, சின்ன பொண்ணு பிரீத்தி. கனவு இருந்த துயரத்தில் தான் அவங்க இறந்துருக்காங்க. ஆமாம். சாந்தி அவங்க இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் இப்போலாம் சண்டை போட்டுட்டு எல்லாம் இருக்காங்க. இவங்க சண்டை போடுறதுனா பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 செகண்ட்ஸ் கூட அவங்க சண்டை போடுறது இதுவாகாது. சண்டை போட்டாங்கன்னா கூட உடனே பேசிடுவாங்க. ஏன்னா இவங்க இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. போகும்போது கூட பாருங்க 2 பேரும் சேர்ந்தே போயிருக்காங்க பாருங்க. இறப்பு எப்படி இருக்கு உங்க குடும்பத்துக்கு? வாயில சொல்ல முடியாத வார்த்தை. நான் இந்த கோயிலோட குருக்கள் சார். இந்த கோயிலோட 25 வருஷமாக இந்த குருக்களாக இருக்கேன். அவங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. இந்த கோயிலை உருவாக்குனவர் அவர் தான். இந்த இடத்துல சிவலிங்கபுரத்தில் செல்வ விநாயகர்னு ஒரு கோவிலை உருவாக்கி ஸ்தாபனம் பண்ணி அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அவருக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. ஆனால் இந்த கோயிலில் நானும் 25 வருஷமாக அவர் கூட நானும் இது புரிஞ்சிருக்கேன். நல்லா இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்கி யாருக்குமே கிடைக்காது. பொதுவாக எல்லாருமே வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் ஒன்றா தம்பதிகளாக இறந்து தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தம்பதிகள் ஒரு வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சி அடுத்த நிமிஷத்தில் தன் உயிர் போயிருக்குன்னா அவங்கள மாதிரி ஒரு அந்நியமான தம்பதிகளை இனிமேல் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம். எனக்கு என்ன பொறுத்தவரையிலையும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரம். அவங்க ஆத்மா வந்து இறைவனோட திருவடியை சேர்ந்து நல்லபடியாக இருக்கணும். அதான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அவங்களோட ஆத்மா எங்கே இருந்தாலும் இந்த கோயிலை சுற்றின்னு தான் இருக்கும். ஏன்னா அவங்க இந்த கோயிலில் தான் எனி டைம் இருந்துட்டுருப்பாங்க. கணவன் மனைவி இந்த கும்பாபிஷேகம் பண்ண பிறகு அவங்க 2 பேருமே இந்த கோயிலில் தான் எனி டைம் இருந்துட்டுருப்பாங்க.
நான் வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கூட அவங்க கோயிலை திறந்து விளக்க போட்டு அவங்க வந்து அவங்க பணியை பார்த்துட்டு கோயிலுக்காகவே இருந்தவங்க அவங்க. அதனால் இறைவன் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுத்து அவங்க நல்லபடியாக கரை சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ குடும்பம் உங்கள் குடும்பத்தால் அவங்க 2 பொண்ணுங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தீங்களா தனித்தனியாக இருந்தீங்களா? இல்லை, அவங்க வீடு எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கேகே நகர், அவங்க சின்ன பொண்ணு வீடு கைக்காங்கப்போம். எல்லாம் நியர்பை தான், நியர்லி வித்தின் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் எல்லாமே எப்பயுமே வந்துடுவோம். ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பாங்க. அதான் அவங்க மற்றவங்க மாதிரியெல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். இல்லை சார், அவங்க உண்மையிலே அவங்கள மாதிரி ஒரு தெய்வ பிரிவு கிடையாது. ஏன்னா எல்லாரையுமே இன்றைக்கி இத்தனை கூட்டம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மக்களோட உயர்ந்திருப்பாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எங்களை பேட்டி எடுக்கிறீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அன்னுன்யமாக இருந்திருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு மக்களோட வாழ்ந்திருக்காங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு மேலே சொல்கிற வார்த்தை இல்லை. அது ரொம்ப. மாமா பேர் என்ன? அவர் பேர் மூர்த்தி, அம்மா பேர் சாந்தி. அவர் பேர் லிங்கமூர்த்தின்னு பேர், ஆனால் நாங்கள் எல்லாம் கூப்பிட்றது மூர்த்தின்னு தான் அவரை கூப்பிடுவோம். அவரோட உண்மையான பேர் லிங்கமூர்த்தி, அம்மா பேர் சாந்தி. அந்த சாந்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சு அவங்க நிம்மதியாக சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நேற்று சாயங்காலம் வந்து அவர் ஏதோ சாப்பிட்ருக்காரு. அவருக்கு ஏதோ ஒத்துக்கலை, வாமிட் மாதிரி ஆகிட்டதுனால, வாந்தி எடுத்ததுனால அதை கழுவிட்டு போய் படுத்து தூங்கியிருக்கிறார். தூங்கினதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து வெளியே தான் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தூங்கி 2-2.5 மணி நேரம் கழிச்சு ஒரு நண்பர் வராரு. அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, பேர் சீனுன்னு. என்னம்மா வெளியே உட்காந்துக்கிற, எங்கள் அப்பாவை காணோன்ற மாதிரி கேட்டோன்னே, போம்மா காஃபி கொடு, எழுப்புமா என்ன பண்ணு சொன்னேன். இவங்க போய் எழுப்புறதுக்கு போகிறாங்க. எழுந்திருக்கல அவர். எழுந்திருக்காததுனால மரும பிள்ளை கார்த்தின்னு சொல்லிட்டு அவருடைய பெரிய மரும பிள்ளை அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண போது இந்த மாதிரி மாமா எழுந்துக்கலப்பா, நீ உடனே வரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து சொல்லிவிட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்ட பிறகு அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரில, கணவரை கட்டி பிடிச்சி மேலவே சாஞ்சிடறாங்க. சாஞ்சி எனக்கு தெரிஞ்சு அப்பயே உயிர் விட்டுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அது தெரியல. அது வந்து எப்படி எல்லாருக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் சினிமா கதைகளில் பார்த்துருக்குறோம், நாடக கதைகளில் கேட்டிருக்கோம், இல்லை யாரோ சொல்லி கேட்டிருக்கோமே தவிர நேரடியாக பார்த்தது இல்லை. இதுதான் முதல் முறை. எனக்கு ஒரு 52 வயசு ஆகுது. இது நான் பார்த்ததில்ல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியல, யாரும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி முதல் முறை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அதுதான், அது இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. எல்லாம் வந்து கதையாக கேட்டிருக்குமே தவிர நிஜத்தில் இன்றைக்கி தான் பார்க்குறோம். அவருக்கு எல்லாமே பிள்ளையார் தான். இரவு தூங்க மாட்டார் அவர். இரவு 2 பூட்டு போட்டியாச்சு. நாங்கள் வந்து கேமரா வச்சுருக்குறோம், ஹார்ன் வச்சுருக்கோம். நைட்டு தொட்டோம்னா உண்டியல் தொட்டாலும் இது தொட்டாலும் ஹார்ன் அடிக்கும், எல்லாம் பண்ணுறோம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணால் கூட அவரை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் தான் முதல்ல. பிள்ளைங்க, மனைவி எல்லாமே அப்புறம் தான் அவருக்கு. இரவு தூங்காத எப்போல்லாம் அவருக்கு முழிப்பு வருதோ வந்து எழுந்து வந்து பிள்ளையார் கோயிலை மூடிடுதா திறந்துக்குறதா, அந்த 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 வாசலை வந்து பார்க்காத போய் தூங்க மாட்டார். அப்படிப்பட்டவர். அவர் இன்றைக்கி அவரோட மனைவியோடு சேர்ந்து இறந்துருக்கிறது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. அவ்வளோதான் விஷயம். இது வந்து மிக வருத்தத்தக்கது தான். இருந்தாலும் ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட இது. ஏன்னா அதிசயமான விஷயமும் ஆச்சரியமான விஷயமும் கூட இது. எங்களால் நம்ப முடியல. ஆனால் எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தவர். அவர் என்ன வழிகாட்டினாரோ அந்த மாதிரி நாங்கள் அதே கடவுள் பக்தியோடவும் நியாயத்தையும் நேர்மையும் நீதியும் கடைப்பிடிச்சி அந்த கடவுளுடைய ஒரு பைசாவை நம்ம சாப்பிடாத அவருக்கு சேவை செய்யணுன்றதை கற்றுக் கொடுத்துட்டு போய்க்கிறார் எங்களுக்கெல்லாம். அது பிரகாரம் நாங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் வந்து அவர் எங்களுக்கு வந்து வழிகாட்டுறது. இது மாதிரி இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். இவர் வந்து ரொம்ப கோபக்காரர். அது எல்லாம் இந்த ஊர் எப்படி தெரிஞ்சாலும் இவர் வந்து அவர் மனைவி எவ்வளோ நேசித்தாரோ அதே அளவுக்கு மனைவி நேசிச்சிருக்காங்க. அதனால தானே உயிர் போயிடுது. ஒருத்தர் இறந்துடலாம், இறந்தோடனே ஒரு மனைவி வந்து பிறண்டு அழுவலாம், 1 மாதம் கூட அழுவலாம், உயிர் போயிடுமா? உயிர் போகாது. அந்த உயிர் எப்போ போகும்னா அந்த அளவுக்கு அவர் லவ்லாக இருந்தால் தான். அந்த அளவுக்கு காதல் அவர் பேரில் இருந்தது. அதனால தான் நம்ம உயிர் போச்சே தவிர இதை மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்கு வந்து இருதய கோளாறு இருந்தது, இதெல்லாம் வந்து பொய். ஏன்னா ஒரு கடவுள் வந்து எப்போ ஒரு விதியை முடிக்கணும்னு கடவுளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இந்த அம்மா வந்து இறந்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க பேரில் வந்து வச்சிருந்த காதல் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.